வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் மாநகர சபையின் மேஜர் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. எதிர்வரும் 13ஆம் திகதி துணை மேயர் தெரிவு. தமிழ் தேசிய பரப்பின் ஒற்றுமைக்கான இறுதி சந்தர்ப்பத்தையும் தவறவிட்ட தமிழரசு கட்சி. குருசாமி சுரேந்திரன் சுட்டிக்காட்டு. கைதிகள் விடுதலையான விவகாரத்தில் ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். திலித் ஜெயவீர ஆவேசம். ஜனாதிபதி ஜேர்மனுக்கு பயணம். 4 பதில் அமைச்சர்கள் நியமனம். சிஐடியில் முன்னிலையாகுமாறு ரணிலுக்கு அழைப்பு. கொழும்பு நோக்கி சென்ற பஸ் கோர விபத்து, 15 பேர் காயம். தொடர்பென உள்நாட்டு செய்திகள். யாழ் மாநகர சபையின் மேஜர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியை தமிழரசு கட்சி பரிந்துரைக்க தீர்மானித்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே CVK சிவஞானம் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், கட்சி மட்டத்தில் யாழ் மாநகர சபை மேஜர் தொடர்பான கலந்துரையாடல் அண்மையில் நடைபெற்றது. இதன்போது யாழ் மாநகர சபையின் மேயர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியின் பெயரும், யாழ் மாநகர சபையின் துணை மேயர் பதவிக்கு இம்மானுவேல் தயாளனின் பெயரையும் பரிந்துரைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார். இதேவேளை யாழ் மாநகர சபைக்கான மேஜர், துணை மேஜர் தெரிவுகள் எதிர்வரும் 13ஆம் திகதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய பரப்பின் ஒற்றுமைக்கான இறுதி சந்தர்ப்பத்தையும் இலங்கை தமிழரசு கட்சி தவறவிட்டுள்ளதாக ரேலோ எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கம் தெரிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அந்த கட்சியின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் இதனை குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய தரப்பாக ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பதற்கு பல தடவைகள் தமிழரசு கட்சியுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் உதாசீனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் பல விட்டுக் கொடுப்புகள், அரவணைப்புகளின் அடிப்படையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலான கொள்கை ரீதியான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் வன்னியில் தமிழ் தேசிய கட்சிகளிடம் சபைகளை கையளிப்பது குறித்து திங்களன்று தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்தின் அலுவலகத்தில் அந்த கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரனுடன் சந்திப்பு இடம்பெற்றது. அதன்போது வன்னியின் அரசியல் சூழ்நிலை பற்றி கலந்துரையாட முற்பட்ட வேளையில் யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்கிறதோ அதற்கான பதில் நடவடிக்கை வன்னியில் அமையும் என தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்தார். வன்னியில் அதிக சபைகளை ஆளும் தரப்பு கைப்பற்றும் நிலை காணப்படுகிறது. பல சபைகளில் தனியொரு கட்சியாக அவர்கள் ஆசனங்களை பெற்றுள்ளார்கள். தமிழ் தேசிய பரப்பினர் இணைந்து செயலாற்றாது விட்டால் இந்த சபைகளை ஆளும் தரப்பிடம் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தமிழ் தேசிய பரப்பினர் ஒன்றிணைந்து விட்டுக் கொடுப்போடு வடக்கு கிழக்கில் அனைத்து சபைகளையும் அமைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வதற்கு கால அவகாசம் உள்ளது. அதை நாங்கள் முன்னெடுக்க விரும்புகின்றோம் எனவும் தெரிவித்தோம். அதற்கு தகுந்த பதில்கள் கிடைத்திருக்கவில்லை. மேலும் மக்கள் வழங்கிய ஆணையை ஏற்று தமிழ் தேசிய பரப்பினர் ஒன்று கூடி ஆட்சியை கைப்பற்றுவதே மக்களின் எதிர்பார்ப்பாகும். அதற்காக விட்டுக் கொடுப்பு, அரவணைப்பு என்பன மிக அவசியம். தலைமைகளின் வரட்டு கௌரவம் இதற்கு தடையாக இருக்கக்கூடாது என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரிக்கு எதிரான கருத்துக்களை கனேடிய தமிழ் அமைப்புகள் கண்டித்துள்ளன. அவரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் இனவெறி தாக்குதல்கள் தமிழ் கனேடிய சமூகத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் என்று அந்த தமிழ் அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. கனேடிய தமிழ் கூட்டு, கனேடிய தமிழர்களின் தேசிய சபை மற்றும் தமிழ் உரிமைகள் குழு என்பனவே அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி மீதான விமர்சனங்களுக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளன.
கனேடிய தமிழ் சமூகம் தொடர்பான எந்த ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சினைகளிலும் முரண்படாத திரையிடலை செயல்படுத்துமாறு ஆனந்த சங்கரி கனேடிய குடிவரவு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டதை அடுத்தே அவர் மீது இனவரித்தன்மை கொண்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எனினும் அறிவிப்பு மிகுந்த எச்சரிக்கையுடன் எந்தவொரு மோதலும் இல்லை என்பதை உறுதி செய்வதாகவே மேற்கொள்ளப்பட்டது என கனேடிய அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் கைதிகள் விடுதலை செய்யப்பட்ட விவகாரத்திற்கு ஜனாதிபதியே பொறுப்பு என சர்வஜன பழைய கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். எனவே இந்த தவறுக்காக ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். தான் விடுதலை செய்த கைதி பற்றி தனக்கு தெரியவில்லை என ஜனாதிபதி கூறும்போது காலையில் பத்திரிகைகளின் ஊடாகவே விடயங்களை அறிந்து கொண்டேன் என கூறிய ஜனாதிபதியே நினைவுக்கு வருகின்றார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கைதி விடுதலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நியாயமற்ற வகையில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி பொது மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் பற்றிய விவரங்களை அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகர் நேரடியாக ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பி வைப்பார் அவர் தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்செயலுக்காக வீட்டுக்கு செல்ல வேண்டுமாயின் ஜனாதிபதியே வீட்டுக்கு செல்ல வேண்டும் என திலித் ஜெயவீர சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தேசிய நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு வழங்கப்படும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்புக்கான நிபந்தனைகள் இனிவரும் காலங்களில் கடுமையாகும் என நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தேசிய நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு வழங்கப்படும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்புக்கான நிபந்தனைகளை இனிவரும் காலங்களில் நீதியமைச்சு கடுமையாக்கும் என்று நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். பொது மன்னிப்பின் கீழ் கைதிகளை விடுவிப்பதில் அண்மையில் கண்டறியப்பட்ட முறைகேடுகளை கருத்தில் கொண்டு இந்த செயற்பாடு நடைமுறைக்கு வரவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர தினம், விசாக் பூரணை மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற நிகழ்வுகளின் போது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் சிறை கைதிகள் விடுவிக்கப்படுகின்றமை வழமையாகும் என கூறினார். மேலும் இதற்காக சிறை அதிகாரிகளால் விடுவிக்கப்பட்ட வேண்டிய கைதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான அளவுகோலை நீதியமைச்சு உருவாக்குகிறது. எனினும் எதிர்காலத்தில் கைதிகளை விடுவிப்பதற்கான புதிய அளவுகோல்களை உருவாக்க ஒரு குழுவை நியமிக்கவுள்ளதாக நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்றைய தினம் முன்னிலையாகுமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹெலிய ரம்புக்வெல்ல மருந்து இறக்குமதி தொடர்பாக தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலமளிக்க அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளார். நாட்டிற்கு தரமற்ற மருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கெஹெலிய ரம்புக்வெல்ல முன்னதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார். அந்த முறைப்பாடு தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகள் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அமைச்சர்களாக இருந்த பலர் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு குறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் இன்று வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் ஜெர்மனி விஜயத்தை முன்னிட்டு 4 அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜெர்மனியின் ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜெர்மனி கூட்டாட்சி குடியரசிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார். இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அமைச்சர் விஜித கேரத்தும் பங்கேற்றுள்ளார். இந்நிலையில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகர பதில் பாதுகாப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார பதில் அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா பதில் அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டின் 2ஆம் பாதிக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இன்று அறிவிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது.
2025ஆம் ஆண்டின் இரண்டாம் பாதிக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இன்று அறிவிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அத்துடன் இலங்கை மின்சார சபை முன்வைத்த முன்மொழிவு தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பெற்ற பின் அதன் மீளாய்வு நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார். அத்துடன் முன்மொழிவு கட்டண முறைமையுடனான இணக்கத்தன்மை குறித்த மீளாய்வு நடவடிக்கைகளும் இறுதிக்கட்டத்தில் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க நைனை நாகபூசணியம்மன் ஆலயத்திற்குள் பாதனையோடு பௌத்த பிக்கு சென்ற விடயம் பல விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளன. உயர் பாரம்பரியங்களுடன் பேணப்பட்டு வரும் ஆலய சூழல் மற்றும் ஆலயம் சார் செயற்பாடுகளுக்கு மத்தியில் பாதணி அணிந்து ஆலயத்திற்குள் பிக்கு ஒருவர் உள்ளிட்ட சிலர் வருகை தந்தமை விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. தெய்வ வழிபாட்டில் உள்ளதை உள்ளபடி காத்தலும் பேணலும் தலைமுறையாய் சீர்குலையாமல் வழிவந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறான நிலையில் தமிழர்களால் அதிகம் போற்றப்படும் ஆலயத்திற்குள் இவ்வாறு பாதணி அணிந்து வருவதென்பது பலர் மத்தியில் சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகபூசணியம்மன் ஆலயம் பலரும் வியந்து பார்க்கும் வரலாறு கொண்ட உள்ளூர் மற்றும் வெளியூர் பயணிகள் வந்து தரிசித்து செல்லும் புகழ்பெற்ற தலமாக காணப்படுகின்றது. இந்நிலையில் பாதணிகள் அணிந்து வருதல் போன்ற செயற்பாடுகள் குறித்த புனித தலத்திற்கு உகந்ததல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது. மொனராகலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 15 பேர் காயமடைந்துள்ளனர். மொனராகலையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பஸ் ஒன்று அவிசாவளை பகுதியில் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 15 பேர் காயமடைந்த நிலையில் அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் 10 வாகனங்களும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மொனராகலையிலிருந்து கொழும்பை நோக்கி பயணிகளுடன் பயணித்த பஸ் ஒரு கொடவத்தையில் வீதியோரம் தொடராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக வாகனங்கள் மீது பின்புறமாக மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற 3 வீதி விபத்துகளில் இளைஞர் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மாங்குளம், அம்பன்புல மற்றும் வரகாப்புல போலீஸ் பிரிவுகளில் நேற்று இந்த விபத்துகள் நிகழ்ந்துள்ளன. மாங்குளம் முல்லைத்தீவு வீதியில் உள்ள ஒளமடு பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று செலுத்துனரின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி பாலத்தின் கொங்கிரீட் தூணில் மோதியதில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் பாலத்தின் அடியில் உள்ள ஆற்றில் விழுந்து இறந்தார். உயிரிழந்தவர் பரந்தன் பகுதியைச் சேர்ந்த 20 வயதான இளைஞன் என தெரியவந்துள்ளது. இதற்கிடையில் அம்பன்புல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்கமுவ மொரகொல்லாகம வீதியில் உள்ள வெள்ளத்வெவ பகுதியில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனரின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி வடிகானில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த செலுத்துனர் ஏகட்டுவெவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இறந்தவர் அபோகமவைச் சேர்ந்த 65 வயதானவர் என தெரியவந்துள்ளது. இதற்கிடையில் கொழும்பு கண்டி வீதியில் உள்ள தொள்ளங்கமுவ பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று மற்றொரு முச்சக்கர வண்டியை முந்திச் செல்ல முயன்றபோது சாரதியால் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அது வீதியில் கவிழ்ந்து எதிரே வந்த ஒரு கெப் வண்டியில் மோதியது. விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி பலத்த காயமடைந்து வரகாப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். இறந்தவர் நெலும்தெனிய பகுதியைச் சேர்ந்த 39 வயதானவர் என தெரியவந்துள்ளது. தொடர்வென சர்வதேச செய்திகள். லாஸ் ஏஞ்சலிஸில் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இரவு நேர ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குடியேற்ற சோதனை நடவடிக்கைகளுக்கு எதிராக அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸின் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நகர மையத்தில் இரவு நேர ஊரடங்கு உத்தரவு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. லாஸ் ஏஞ்சலிஸ் நகர முதல்வர் கெரேன் பாஸ் இந்த ஊரடங்கு உத்தரவை அறிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்க கடற்படையினரை லாஸ் ஏஞ்சலிஸுக்கு அனுப்ப ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டதுடன் சந்தேகத்திற்குரிய ஆவணமற்ற குடியேறிகள் மீது சோதனைகளை தீவிரப்படுத்தினார். இந்த உத்தரவு வீதி ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் தேசிய நெருக்கடி குறித்து கவலைகளை எழுப்பிய ஜனநாயக கட்சி தலைவர்களிடமிருந்து மேலும் சீற்றத்தை தூண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
தொடர்வன விளையாட்டு செய்திகள். ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதவுள்ள 2023-2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி இன்றைய தினம் ஆரம்பமாக உள்ளது. லண்டனின் லோர்ட்ஸ் மைதானத்தில் இலங்கை நேரப்படி பிற்பகல் 3 மணியளவில் ஆரம்பமாக உள்ள இந்த போட்டி எதிர்வரும் 15ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடரில் லீக் கட்டத்தில் மொத்தமாக 27 தொடர்களில் 9 அணிகளுக்கிடையில் 69 போட்டிகள் இடம்பெற்றன. அதில் புள்ளிப்பட்டியல் அடிப்படையில் முதல் 2 இடங்களை பிடித்த ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியுள்ளன. இதேவேளை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் முதல் தொடரான 2019-2021 தொடரை நியூசிலாந்து அணி கைப்பற்றியது. அத்துடன் 2021-2023 தொடரை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது lk.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.